Good morning students and my dear friends. This is your English phonics session. In this session we are going to see long vowel sounds. In the last session we have seen long vowel sound A. Now in this session we are going to see long vowel sound E. So we have already finished short vowel sounds A, E, I, O, U. Now in the last session we have covered long vowel, how to pronounce words with long vowel A. In this section we are going to see how to pronounce vowel E with a long vowel sound. So let's get into the video. So as we all know, these are the English alphabets and the ones marked in black are the vowels. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் English alphabets 26 letters இருக்கு. அந்த 26 lettersல vowels வந்து A, E, I, O, U. இந்த vowels தான் வந்து English alphabets ஓட உயிர் எழுத்துக்கள் அப்படினு சொல்றோம். எப்படி தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி English alphabetsல உயிர் எழுத்துக்கள்னா A, E, I, O, U தான். இந்த A, E, I, O, U வந்து different wordsல வந்து different sounds வந்து எடுக்கும். அதுதான் வந்து நம்ம இந்த English phonics session நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So A, E, I, O, U ஷார்ட்டா sounds எடுக்கிற words எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி long vowel long sound எடுக்கிற words எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So அந்த மாதிரி வந்து நம்ம A long vowel sound எடுக்கிறது ஆல்ரெடி முடிச்சிட்டோம். So இப்போ வந்து நம்ம we are going to see E vowel taking long sound. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சில காம்பினேஷன்ஸும் பார்க்க போறோம். E வர words E soundaவே அதாவது long soundaவே வர அந்த words நம்ம பார்க்க போறோம். So முன்னாடியே சொன்ன மாதிரி long vowels sounds A, E, I, O, U எல்லாமே அதே மாதிரியான sound தான் எடுக்கும். அதாவது A னா A தான், E னா E தான், I னா I, O னா O, U னா U. Unlike short vowel sounds பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது சுருக்கமா அதை ஷார்ட்டா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஆனா லாங் vowel sound வந்து ஏனா ஏனே தான் அந்த வேர்ட்ல வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈயும் ஈயாவே தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க. ஈ மட்டும் ஈயாவே ப்ரொனவுன்ஸ் பண்றது. EVEN even. So இங்க இருக்கிற first letter வந்து long vowel sound எடுக்குது. So E. VEN நம்மளுக்கு தெரியும் when. So short vowel sound இந்த செகண்டா இருக்கிற E வந்து short vowel sound எடுக்குது. So VEN is when. ஃபர்ஸ்டா இருக்கிற E வந்து long vowel sound எடுக்குது. So even. So this is how you have to pronounce this word. Next வந்து EVIL. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் VIL எப்படி pronounce பண்ணோம்? will. அங்க இருக்கிற I வந்து short I sound எடுக்குது. So VIL will. ஃப்ரண்ட்ல இருக்கிற E வந்து long vowel sound எடுக்கும். So E வந்து ஈயாவே தான் long soundல pronounce பண்ணும். So EVIL evil. So very simple. Next வந்து EGO. So GO go நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி E takes a long vowel sound. So EGO ego. Next வந்து EGYPT. இதுல வந்து பாத்தீங்கன்னா G வந்து நான் முன்னாடி சொல்லிருப்பேன் G வந்து most of the placesல வந்து G sound எடுக்கும். பட் சில இடங்கள்ல மட்டும் G sound எடுக்கும். அந்த மாதிரி ஒரு word தான் Egypt. So இதுல வந்து பாத்தீங்கன்னா GYPT Gypt. Gyptன்னு சொல்லி நம்ம pronounce பண்ணுவோம். முன்னாடி E வந்து takes a long vowel sound. So EGYPT Egypt. Next EQUAL. So QUA அப்படின்றது எப்படி நம்ம pronounce பண்ணுவோம்? Qua. So QUA qua. Q takes a sound of Q. K அப்படின்ற sound எடுக்கும் Q. So QUA qua. L qual. முன்னாடி இருக்கிற E takes a long vowel sound. So equal. Next வந்து EVENING. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா NING எப்படி pronounce பண்ணுவோம்? ning. NING is ning because அங்க இருக்கிற I வந்து short vowel sound எடுக்குது. N-ம் G-ம் சேரும்போது ங் sound எடுக்குது. So NING ning. N-க்கு வந்து n sound சொல்லிருக்கேன். So NING ning. So VENING winning.
because VN when நமக்கு தெரியும். So VN when, ing ing, so winning. முன்னாடி இருக்கிற E takes a sound of long vowel E. So evening. Evening is the pronunciation for this word. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா E மட்டும் வந்திருக்கு. நம்ம long vowel sound யூஸ் பண்ணி pronounce பண்ணிருக்கோம். அதாவது E வந்தா E ஆவே இந்த வேர்ட்ஸ்லலாம் நம்ம pronounce பண்றோம். இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா even, evil, ego, Egypt, equal, evening. So இது எல்லாமே E sound தான். Short vowel soundல அப்படி இருக்காது. So இதுதான் வந்து difference long vowel soundக்கும் short vowel soundக்கும். இந்த as and when you practice all the words உங்களுக்கே தெரியும் எங்க short vowel sound யூஸ் பண்ணோம் எங்க long vowel sound யூஸ் பண்ணோம் அப்படிங்க. Next வந்து நம்ம E combination வந்தா எப்படி pronounce பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது E hyphen E ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா E நடுவுல ஒரு கான்சனன்ட் வரும் அப்புறமா இன்னொரு E வரும் இந்த வேர்ட்ஸ்லலாம். ஸோ அப்படி வர வேர்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். HERE here. So HERE is here because HE எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் he. Hக்கு வந்து h, Eக்கு வந்து E long vowel sound தான் இந்த இடத்துல E இருக்குது. So he RE so here அப்படின்னு சொல்லி pronounce பண்ணோம். Next வந்து THESE. TH இது ரெண்டும் சேரும்போது sound கொடுக்கும். So THESE these. இந்த இடத்துல வந்து லாஸ்டா வர E இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்டா வர E வந்து long vowel sound எடுக்குது. செகண்டா வர E வந்து அதுவும் long vowel sound தான் but with a limitation. அதாவது ஹியரி அப்படின்னு நம்ம சொல்லல ஹியர் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அதே மாதிரி தீசி அப்படின்னு படிக்க கூடாது தீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அதாவது it takes a long vowel sound still we have to not fully say that E sound at the last. So the THESE these. அதே மாதிரி தான் THEME theme. GENE gene. Because G அப்புறம் வர இந்த E takes a long vowel sound. So GEGNE gene. Next CONCEDE. CON con. CEDE in the first வர E takes a long vowel sound. So concede. CON con. CEC concede concede. So இதுல எல்லாமே வந்து இந்த வேர்ட்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா first வர E வந்து it takes a long vowel sound. Second வர E வந்து you have to restrict and say. அந்த E வந்து pronounce பண்றதே நமக்கு வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம pronounce பண்ணோம். Like here, these, theme, gene, concede. So அதே மாதிரி PRECEDE. PRE pre. CEC. So precede. So இந்த இடத்துல first வர Eயும் long vowel sound எடுக்குது. Second வர Eயும் long vowel sound எடுக்குது. லாஸ்டா வர E மட்டும் silent. So PRECEDE precede. Next CONCRETE. இது எப்படி break பண்ணி படிக்கணும்? CON con. CRE cree. So concrete concrete. Next COMPETE. COM com. PEP. So compete. So like that you have to pronounce. Next DELETE. 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 It is the way you have to pronounce. So நிறைய பேர் வந்து delete ன்னு சொல்வாங்க. அது வந்து over a period of time it got modified. So actual pronunciation வந்து பாத்தீங்கன்னா delete. Next வந்து பாத்தீங்கன்னா severe. SEVERE severe. Next SINCERE. sin. CEC. So sincere. Next COMPLETE. இங்க வந்து COMPETE பார்த்தோம். இங்க வந்து COMPLETE. COM come. PLE plea. Complete. So E கப்புறம் ஒரு
கான்சனன்ட் அதுக்கப்புறம் இன்னொரு இ வரும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இருக்கிற இ வந்து இட் டேக்ஸ் லாங் வவல் சவுண்ட் அடுத்து வர இ வந்து கொஞ்சம் சைலண்டா தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படிதான் இங்க இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா EA காம்பினேஷன் ஸோ ஈயும் ஒரு வவல் ஏவும் ஒரு வவல் இந்த ரெண்டு வவலும் பக்கத்துல வரும்போது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா EA வரும்போது நம்ம E தான் வந்து டாமினேட் பண்ணும் அதாவது EA ரெண்டு வவல் வந்து பக்கத்துல வருது ஃபர்ஸ்ட் E வருது நெக்ஸ்ட் A வருது ஸோ இந்த மாதிரி வேர்ட்ல வந்து நீங்க படிக்கிற வேர்ட்ஸ்ல வந்து ஈவும் ஏவும் பக்கத்துல வருது ஃபர்ஸ்ட் E இருக்கு நெக்ஸ்ட் A இருக்குன்னா E தான் வந்து டாமினேட்டிங் சவுண்ட் எடுக்கும் டாமினேட்டிங்னா ஈயோட சவுண்ட் தான் அதிகமா இருக்கும் ஸோ இந்த இடத்துல EA சேர்ந்து வரும்போது இட் டேக்ஸ் லாங் வவல் சவுண்ட் E எக்ஸாம்பிள் EAT eat PEA pee SEA see TEA tea ஸோ இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன சவுண்ட் கேட்குது E தான் உங்களுக்கு கேட்குது eat E P E சவுண்ட் C E சவுண்ட் T E சவுண்ட் ஸோ ஈயும் ஏவும் சேர்ந்து வரும்போது என்ன சவுண்ட் டாமினேட் பண்ணும் E சவுண்ட் தான் டாமினேட் பண்ணும் ஸோ E மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அந்த இடத்துல A சவுண்டே நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஸோ A இஸ் சைலண்ட் ஸோ அதனால நம்ம ஈவும் ஏவும் பக்கத்துல வரும்போது லாங் வவல் சவுண்ட் E தான் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம் BEAD bead BEAK beak BEAM beam BEAN bean BEAT beat இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் EA பக்கத்துல வருது ஸோ அந்த இடத்துல வந்து லாங் வவல் சவுண்ட் E தான் ஸோ அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அப்போ BEA BM beam BEA B Nக்கு bean BEA B Tக்கு T BEA B Dக்கு D TEA EA வந்தா E சவுண்ட் ஸோ TEA T Tக்கு வந்து T EAக்கு E so T அவ்வளவுதான் இதுதான் வந்து this is how you have to break and read the words so ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கு கான்சனன்ட் லெட்டரா இருந்தாலும் சரி வவல் லெட்டரா இருந்தாலும் சரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்கு இதுல கான்சனன்ட் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எப்போதுமே சேம் தான் எந்த இடத்துல வந்தாலும் கான்சனன்ட் லெட்டர்ஸ் will take that sound only அது வந்து பின்னாடி வர வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல பட் வவல்ஸ் மட்டும் ஒவ்வொரு வேர்ட்லயும் ஒவ்வொரு மாதிரியான சவுண்ட் இருக்கும் சில இடத்துல ஷார்ட் வவல் சவுண்ட் சில இடத்துல லாங் வவல் சவுண்ட் இந்த மாதிரி ரெண்டு வவல் சேர்ந்து வரும்போது சில வவல்ஸ் சவுண்ட் வந்து நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அப்பதான் நம்ம கரெக்டா அதை ரீட் பண்ண முடியும் நீங்க பிராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு தானாவே வந்துடும் ஸோ EA சேர்ந்து வரும்போது லாங் வவல் சவுண்ட் E தான் அது மறக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் DEAL Dக்கு வந்து D EAக்கு E ஸோ D Lக்கு L deal EACH each EA சேர்ந்து வந்தா E CH சேர்ந்து வந்தா Ch ஸோ each EASY easy S-உம் Y-உம் சேர்ந்தா C E-உம் A-உம் சேர்ந்தா E easy FLEA flee F-க்கு வந்து F L-க்கு வந்து L so fl EA சேர்ந்து வந்தா E so flee HEAL heal because H-க்கு H EA E so heal L-க்கு L so HEAP heap because P க்கு P HEAT heat T க்கு T same way LEAD L க்கு L EA வந்தா E T க்கு D LEAD lead LEAF so LEA lee F க்கு F leaf LEAK same way leak K க்கு K அதனால leak LEAN lean because N takes a sound of N LEAP leap
P takes a sound of P. So LEAP, leap. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். LEA, HEA, MEA எல்லாமே வந்து சேம். M க்கு வந்து EA க்கு E, L க்கு L. So meal. MEAN, mean. MEAT, meat. Same way NEAT, neat. Next PEAK, peak. Peak EA க்கு E, K க்கு K. So PEAK, peak. READ, read. Because R க்கு R, EA சேர்ந்து வந்தா E, D க்கு D, read. SEAL, seal. S க்கு S, EA, E, L க்கு L, seal. SEAM, seam. SEAT, seat. TEAM, team. Already TEA, team நம்ம படிச்சிருக்கோம். So M க்கு team. WEAK, weak. W will take a sound of நம்ம வாக்கு சொல்லுவோம் இல்லையா அதான். So WEA, V, K க்கு K. So weak. BEACH, BEA, B, CH சேரும்போது ch sound. So BEACH, beach. Next CHEAP, CH வரும்போது ch, EA வரும்போது E. So cheap, P க்கு P. Next CHEAT, cheat. Next CLEAN, LEAN, lean. Because L க்கு L, EA, E, N க்கு N. So LEAN, lean. அதே மாதிரி முன்னாடி ஒரு C வந்திருக்கு. C takes a sound of K. So CLEAN, clean. DREAM, DREAM, REA na re, M க்கு so ream, முன்னாடி D க்கு D. So DREAM, dream. Next EAGER, EA சேரும்போது E sound, GER, ger. So eager. இந்த இடத்துல second வர E takes a short vowel sound. So GER, ger. EAE, so eager. Same way eagle, EAGLE, eagle. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து EA combination plus EE combination. அதாவது இந்த இடத்துலயும் ஒரு E, நடுவுல consonants, அப்புறமா E. So அப்ப கடைசியா வர E வந்து நம்ம silent ஆக்கிடணும். So EA சேரும்போது E, G க்கு G, LE க்கு L. So eagle. Next FEAST, feast. FEA, fee, ST, st. So feast. Next GEANS, jeans. GEA, G, N க்கு N, S க்கு S. So jeans. KNEAD, KNEAD ல K வந்து silent. So NEAD, need. முன்னாடி இருக்கிற K க்கு knead அப்படின்னு படிக்க கூடாது. இந்த இடத்துல K வந்து silent. So KNEAD, need. LEASH, leash. L க்கு L, EA, LE, SH சேரும்போது sh. So leash. அதே மாதிரி least, LEAST, least. LEAVE, leave. எப்பவுமே கடைசியா E வரும்போது அது silent ன்னு சொல்லியிருக்கேன். So LEAVE, leave. PEACE, peace. PEAP, CE, peace. Next PEACH, PEAP, CH வந்தா ch. So peach. REACH, reach. R வந்தா R sound. So EA, re, CH, ch. So reach. SNEAK, sneak. Because NEA, knee. Lastல ஒரு K வந்திருக்கு K. So NEAK, neek. முன்னாடி ஒரு S வந்திருக்கு S. So SNEAK, sneak. Same way SPEAK, speak. இந்த இடத்துல என்னக்கு பதிலா இங்க P வந்திருக்கு. SNEAK, sneak. SPEAK, speak. Next STEAL. TEA நம்மளுக்கு தெரியும் T. L க்கு L. So
டீல், முன்னாடி ஒரு s போட்டா so ஸ்டீல். நெக்ஸ்ட் STEAM, TEAM டீம் படிச்சிருக்கோம். ஸோ முன்னாடி s போட்டா ஸ்டீம். TEACH, TEA is T, CH வரும்போது ch, so teach. TEASE, ஸோ இந்த இடத்துல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? TEA வந்தா T, SE லாஸ்ட்ல E வரும்போது E சைலண்ட் சொல்லியிருக்கேன். so tease. TREAT, REAT is read, so TREAT is treat. T க்கு sound. Next WEAVE, WEA க்கு வந்து V சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல VE வந்திருக்கு, லாஸ்ட்ல வர E வந்து சைலண்ட், so VE is V, so weave. Next WHEAT, HEAT heat நமக்கு தெரியும். so முன்னாடி W வந்திருக்கு, W takes a sound of V, so wheat. BEACON, இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுங்க வேர்டை. BEA உங்களுக்கு தெரியும் B, CON உங்களுக்கு தெரியும் con, so beacon. BEAGLE, beagle, எப்படி eagle படிச்சிருக்கோம்ல அதே மாதிரி முன்னாடி ஒரு B போட்டா beagle. Next beaver, BEAVER, VER வந்தா ver, EA க்கு E, so BEA B, beaver. Next GREASE, EASE நம்ம படிச்சிருக்கோம் is. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா EA க்கு E, SE வரும்போது லாஸ்ட்ல E வந்தா E silent, so EASE is ease, REASE is reese, GREASE is grease. G takes a sound of G, R takes a sound of R, so grease. PLEASE is please, because LEASE is lease, EASE is, LEASE is lease, முன்னாடி ஒரு P போட்டா please. Next WREATH, so EATH வந்து eat, அதாவது TH சேரும்போது it sound, so EA க்கு E, eat, REATH is wreath, முன்னாடி W வரும்போது V sound, so wreath. அதாவது இந்த இடத்துல வந்து wreath அப்படின்னு சொல்லக்கூடாது, W வந்து silent, so wreath அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும். So இது வந்து EA combinations. so நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? E மட்டும் தனியா வந்தா long vowel sound E எடுக்கும், அது பார்த்தோம், அந்த மாதிரி words பார்த்தோம். E வந்து பக்கத்துல வந்து consonants, அதுக்கப்புறமா E வருது. மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த E, இந்த E வந்து லாஸ்டா வந்தா அந்த E silent ன்னு சொல்லி பார்த்தோம், அந்த மாதிரி words pronounce பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் EA சேர்ந்து வரும்போது பக்கத்துல வரும்போது E தான் dominate பண்ணி long vowel sound E எடுக்கும், அந்த words நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து EE பக்கத்துல வந்தா எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த EE காம்பினேஷன் நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம். அதாவது E அதுக்கப்புறம் கான்சனன்ட்ஸ் அதுக்கப்புறமா E, அதாவது E வந்து லாஸ்டா வந்தா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். E வந்து கடைசியா வரும்போது E வந்து சைலண்ட், ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈயும் பக்கத்துலயே வரும், அப்போ வந்து E will take a long vowel sound E தான். so அந்த மாதிரி words நம்ம பார்க்கலாம். DEE, so ஈயும் பக்கத்துல வந்திருக்கு. இந்த மாதிரி ஈயும் பக்கத்துல வரும்போது நீங்க வந்து வெறும் E sound தான் கொடுக்கணும். so BEE B, SEE C, BEEF beef, ஏன்னா BEE B நமக்கு தெரியும், F வந்து so beef. BEEP beep, BEE B தெரியும், P வந்து so beep. DEEP deep, DEE எப்படி BEE B ஓ அதே மாதிரி DEE D, because D க்கு வந்து D, so DEE D. P க்கு வந்து so deep. FEED feed, because FEE is fee, D க்கு D, so feed. FEEL
feel. F-E-E க்கு fee, L க்கு L. So feel. Same way F-E-E-T is feet. T க்கு sound. So feet. Next F-R-E-E. இந்த இடத்துல வந்து R-E-E வந்து re. So முன்னாடி ஒரு F க்கு sound. So free. Next G-L-E-E. L-E-E is lee. G முன்னாடி வந்திருக்கு. It takes a sound of G. So G-L-E-E, glee. H-E-E-D. H-E-E, he. D க்கு D. So heed. Same way H-E-E-L is heel. So H-E-E சேர்ந்து வரும்போது he sound. L க்கு L. So heel. Next J-E-E-P, jeep. J-E-E, J க்கு வந்து J sound. E-E-E. So J-E-E, G. P க்கு P. So jeep. Same way K-E-E-P is keep. Same way K-N-E-E is knee. இந்த இடத்துல knee படிக்க கூடாது. இந்த இடத்துல K வந்து silent. So N-E-E, knee. K is silent. So K-N-E-E is knee. M-E-E-T, meet. M-E-E, me. T க்கு T. So meet. N-E-E-D, need. N-E-E is knee. D க்கு D. So need. P-E-E-K. P-E-E is P. K க்கு K. So peak. Same way P-E-E-L is peel. P-E-E-P is peep. R-E-E-F. R-E-E, re. R க்கு வந்து R. So E-E-E. R-E-E, re. F க்கு F. So reef. R-E-E-L, reel. S-E-E-D. S-E-E-C. D க்கு D. So seed. S-E-E-K, seek. K takes a sound of K. S-E-E-M, seam. M takes a sound of M. So S-E-E-M is seam. S-E-E-N, seen. N takes a sound of N. So S-E-E-N is seen. Next T-E-E-N. T-E-E is T. N takes a sound of N. So T-E-E-N is teen. T-R-E-E. இந்த இடத்துல R-E-E is re. முன்னாடி ஒரு T வந்திருக்கு. T takes a sound of T. So tree. W-E-E-D is weed. W-E-E, V. D க்கு D. Weed. Same way W-E-E-K is weak. K takes a sound of K. W-E-E-P is weep. Because P takes a sound of P. Next A-G-R-E-E. R-E-E, re. G-R-E-E, gree. A க்கு A. இந்த இடத்துல A takes a sound of short vowel. So agree. Next B-L-E-E-D. L-E-E-D, lead. முன்னாடி ஒரு B வந்திருக்கு. அதுக்கு B. So bleed. C-H-E-E-K, cheek. C-H க்கு ch. E-E-E sound. So chi. K க்கு K, cheek. Same way C-R-E-E-K. R-E-E, re தெரியும். இந்த இடத்துல C takes a sound of K. So cree. K க்கு K, creek. Creek. C-R-E-E-K is creek. Next வந்து G-E-E-S-E. G-E-E க்கு gee. S-E. இந்த இடத்துல E last வரும்போது silent ன்னு சொல்லிருக்கேன். So S-E க்கு S. So geese. Next G-R-E-E-N, green. R-E-E-N, reen. முன்னாடி ஒரு G போட்டா green. G takes a sound of G. G-R-E-E-T, greet. T takes a sound of T. So K-N-E-E-L. இந்த இடத்துல K silent. So N-E-E-L, kneel. K வந்து silent. So K-N-E-E-L is kneel. Q-U-E-E-N, queen. Q க்கு வந்து sound. So U-E-N is ween, queen.
SHEEP sheep. SH சேரும்போது ஷ், EE வரும்போது E, so she, P வரும்போது P, sheep. Same way SHEET is sheet. Next SLEEP. LEEP is leap. முன்னாடி ஒரு S வரும்போது S. So SLEEP is sleep. SPEED is speed because PEEP இந்த இடத்துல D வரும்போது T. So speed. முன்னாடி ஒரு S வரும்போது S. So speed. Next STEEL. Already TEEL தெரியும். Teal. S வரும்போது S. So steel. Next STEEP. TEEP க்கு teep. முன்னாடி ஒரு S வந்திருக்கு. So S takes a sound of S. So steep. SWEEP is sweep because WEEP நம்ம படிச்சோம் weep. S முன்னாடி வந்திருக்கு. So sweep. Next SWEET is sweet because WEET is wheat. முன்னாடி S takes a sound of S. So sweet. Next TEETH. இந்த இடத்துல TEE is T. TH சேரும்போது th sound. So teeth. THREE. TH வந்தா th sound. So REE is re. So three. TWEET. WEET is wheat. முன்னாடி ஒரு T. So it sound. So tweet. WHEEL. So இந்த இடத்துல HEEL நமக்கு தெரியும். Heel. முன்னாடி ஒரு W. W takes a sound of V. So wheel. Next ASLEEP. SLEEP நமக்கு தெரியும். Sleep. முன்னாடி A takes a short vowel sound. So asleep. BREEZE. REE தெரியும். Re. ZE. இந்த இடத்துல வந்து ZE. லாஸ்ட்ல E வந்தா E silent. So ZE வரும்போது Z. So முன்னாடி ஒரு B இருக்கு. B takes a sound of B. So breeze. அப்படி இல்லைன்னா இப்படி கூட படிக்கலாம். REE is re. முன்னாடி ஒரு B. B. So bree. ZE Z. So breeze. Next SHEESE. இந்த இடத்துல தப்பா இருக்கு. இந்த இடத்துல வந்து E வந்திருக்கணும். So HEE is he. SE வரும்போது S because E last-ஆ வரும்போது silent. So SE is S. So cheese. CH சேர்ந்தா ch sound. So CHEE is chi. SE so cheese. Next COFFEE. So நமக்கு தெரியும் FEE is fee. COF is cough. So coffee. FLEECE. So நம்மளுக்கு தெரியும் CE வந்தா S. லாஸ்டா E வந்தா அது silent. So S. So LEE is lee. CE so lease. முன்னாடி ஒரு F வந்தா F. So fleas. FREEZE is freeze. எப்படி breeze ஓ அதே மாதிரி freeze. REEZE is reese. முன்னாடி F வந்தா F. So freeze. Next NEEDLE. நம்மளுக்கு NEED தெரியும். Need. LE வரும்போது E கடைசியா வந்தா E silent. இப்போ LE வந்தா L. So needle. SNEEZE. நம்மளுக்கு தெரியும் NEE is knee. முன்னாடி ஒரு S வந்தா S. So snee. ZE வந்தா Z. So sneeze. Next SPEECH. PEE is P. முன்னாடி S வந்திருக்கு. It takes a sound of S. So SPEE is P. CH is ch. Speech. Next STREET. REE re தெரியும். இந்த இடத்துல T வந்திருக்கு. It takes a sound of T. So REET reet. TREET treat. முன்னாடி S. So street.
So these are the long vowel sound list. So this is complete. So E வந்து எந்தெந்த இடத்துலலாம் E சவுண்டாவே எடுக்கும், அதாவது long vowel sound E ஆவே எடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தனியா E வந்தா எப்படி, E அப்புறமா கொஞ்சம் consonants அப்புறமா E வந்தா எப்படி, அதாவது கடைசியா அந்த வேர்ட்ல E வந்தா E வந்து silent, first இருக்கிற E takes a long vowel sound. So அந்த மாதிரி words நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் EA பக்கத்துல வந்தா E தான் dominating sound, E sound எடுக்கும், அதுவும் நம்ம பார்த்தோம். அப்புறம் EE சேர்ந்து வந்தா பக்கத்துல வந்தா அதுவும் வந்து E sound தான் எடுக்கும். அந்த மாதிரி words நம்ம பார்த்தோம். So go through பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் ஆர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு எதுக்காக எல்லா வேர்ட்ஸும் வந்து நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. இந்த வேர்ட் எப்படி ரீட் பண்ணுறது, இந்த வேர்ட் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணி காமிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பேசிக் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் உங்களால் வந்து ஓனாக ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா ஹையர் கிளாஸஸ் போகும்போது பெரிய பெரிய வேர்ட்ஸ் வரும்போது நீங்கள் ஈஸியாக இதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் 1 by 1 நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டரோட ப்ரொனவுன்சேஷனும் சொல்லி அந்த லெட்டரோட சவுண்டையும் சொல்லி அந்த வேர்டையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறது வந்து அதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை தனியாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால் வந்து கரெக்டாக ரீட் பண்ண முடியுதா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பெரிய பெரிய வேர்ட்ஸ் வரும்போது இதை அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாகவே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். I will clarify your doubts and thank you for watching this video.